இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் ஸ்டஃபிங் சப்பாத்தி செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த ஸ்டஃபிங் சைனீஸ் ஃபுட்டு ஸ்டைலில் செஞ்சுருக்கோம்ப்பா. இதை வச்சு பன்னீர் ரோல் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு நம்ம நார்மலாக சப்பாத்தி பிணைவோம்லப்பா, அது மாதிரி நான் நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற விடுவோம். இப்போப்பா நான் டொமேட்டோ சாஸ் செய்ய போகிறேன். இப்போ 2 பல் பூண்டு உரிச்சு போட்டுக்குருவோம். மீடியமான தக்காளியில் 2 எடுத்திருக்கேன். இதையும் நறுக்கி போட்டு உங்களுக்கு இதை மிக்சியில் அடித்து கொண்டுட்டு வரேன். அடித்து கொண்டு வந்திருக்கேன். ஜல்லடை வச்சுக்கோங்க. நம்ம அடித்த சாஸை இதில் போட்டுறணும். இதை இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இதில் மேலே நம்மளுக்கு விதை அந்த தக்காளியுடைய தோலெல்லாம் மேலே நின்றுக்குரும். சாஸ் மட்டும்தான் உங்களுக்கு கீழே இறங்கும். வடிகட்டி வச்சுருக்கோம்ல தக்காளி சாஸில் இப்போ நம்ம 2 ஸ்பூனு நாட்டு சக்கரை போட்டுக்குருவோம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு நாட்டு சக்கரை போட்டுக்குவோம். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு மீடியமான வெங்காயம் எடுத்திருக்கேன்ப்பா. பொடியாக நறுக்கியிருக்கேன். பொடியாக நறுக்கணும். லைட்டாக ஒரு கிளறிக்கிறேன். இப்போப்பா நான் ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன். அதில் பெரிய குடமிளகாவில் ஒரு அரை குடமிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோடு போட்டுக்கிறோம். ஒரு கிளறிக்கிடுவோம். 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன் வெயிட் லாஸ்க்கு. இதையும் ஒரு கிண்டிக்கிடுவோம். மிளகாவுடைய பொடி வாசம் போகிற அளவுக்கு ஒரு கிண்டிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வெள்ளைப்பூடு தக்காளி சர்க்கரை போட்ட அந்த சாஸை இதில் ஊற்றிடுவோம். இப்போப்பா இதை கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கிடுவோம். இந்த வெங்காயமும் இந்த நம்ம குடமிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் வேகட்டும். வெங்காயமும் குடமிளகாவும் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை துருவி வச்சுருக்கேன்ப்பா. இப்போ இதையும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சாஸில் போட்டுக்கிறோம். இந்த பன்னீரை இந்த சாஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கரெக்டாக இருக்குது. பன்னீரை ரொம்ப நம்ம வேக விடக்கூடாதுப்பா. போட்டு ஒரே நிமிஷத்தில் எடுத்துடணும். இல்லாட்டா பன்னீரில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும் நமக்கு. அவ்வளோதான்ப்பா, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போப்பா இந்த ஸ்டஃபிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இது கொஞ்சம் ஆறட்டும்ப்பா. அது மட்டும் நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடுவோம். இப்போப்பா நம்ம 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பிசைஞ்சு வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இதில் சப்பாத்தி போட்டு காட்டுறேன். இந்த பவுல்லேருந்து இந்த மாவை சப்பாத்தியோடைய கட்டை கொண்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம பிசைஞ்சுக்கிறணும். இன்னும் கொஞ்சம் நம்ம பிசைஞ்சோம்னா நல்லா கொஞ்சம் மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்படி நம்ம பிசைய நம்மளுக்கு மாவு பபிள்ஸ் விடும். பபிள்ஸ் விடும் போது நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். சப்பாத்தி நம்ம போடும் போது சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. நான் இப்போ உருண்டை போடுறேன். கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம அதை பன்னீரை வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். சப்பாத்தியோட கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கிடுவோம். இப்போப்பா நம்ம கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்படி கொஞ்சம் எடுத்துக்கிடணும். எடுத்து இப்படி பரப்பிக்கிடணும். பரப்பிட்டு இதை நல்லா அமுக்கி விட்டு நம்ம சப்பாத்தி பண்ணுற கட்டையை வச்சு இப்படி தேய்க்கணும். இப்படி நம்மளுக்கு பின்னாடி இது இது கட்டையில் அப்படி ஒட்டும். அதனால நம்ம பின்னாடி இருக்கிற மாவை இப்படி தேய்ச்சி எடுத்துக்கிறணும். தேய்ச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு சப்பாத்தி ரவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா மெல்லிசாக எடுத்துக்கிறோம். மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கணும்ப்பா. ஓரக்கரைங்களை மட்டும் நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். லைட்டாக மாவு போட்டுக்குருவோம். அப்போ உங்களுக்கு இது சப்பாத்தி பேலிக்க ஈஸியாக இருக்கும். இல்லை அது சப்பாத்தி கட்டையில் போய் ஒட்டிக்கிறோம். மாவு போட்டோம்னா நம்மளுக்கு ஒட்டாது. பேலிக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நடுவுலே தேய்க்கக்கூடாதுப்பா. இந்த ஓரங்களே தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு சப்பாத்தி மெல்லிசாக இருக்கும். நம்மளுக்கு சப்பாத்தி வேக வைக்க மாதிரியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வந்துடும். இப்போ அவ்வளோதான்ப்பா, தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். நல்ல உள்ள பெரிய சப்பாத்தி வந்திருக்கு.
நம்ம இதை வந்து சப்பாத்தி தவாவில் மாற்றிக்கிறோம். சப்பாத்தி தவா நல்லா சூடாக இருக்குது. கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும், சிம்மில் வைக்கக்கூடாது. இப்போ இதை வந்து இப்படி போட்டுக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மேலே பபிள்ஸ் வரும், அப்புறம் நம்ம மாற்றி விடணும். இப்போ லைட்டாக பபிள்ஸ் வந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்குவோம். ஒரு துணி வச்சு, நல்லா சுத்தமான துணியை வச்சு, சப்பாத்திக்குன்னு வச்சுருக்கோம், அந்த துணியை வச்சு ஓரக்கரங்களை நம்ம இப்படி அமுக்கி விட்டுருவோம். லைட்டாக இப்படி சுற்றி அமுக்கி விட்டோம்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா வேகும். அடுத்த பக்கம் திருப்பிக்குவோம். அவ்வளோதான்ப்பா, சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். இப்போ இதில் வந்து பன்னீர் ஸ்டஃபிங்கை தூக்கி ஒரு 2 ஸ்பூனு இதில் வச்சுருவோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்குருவோம். இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ஒரு சைடில் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க, அடுத்த சைடில் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இது இருக்கிறதுல இந்த பக்கம் இதை இப்படி மடித்து விட்டுக்கோங்க. நடுவில் இப்படி பிடிச்சி இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இது இந்த பக்கமாக மடிச்சு விட்டுக்கோங்க. இது இருக்குப்பா. இதை வந்து இப்போ இந்த சப்பாத்தி தவா இருக்குல்லப்பா, இப்போ இதை வந்து இது லைட்டாக சூடு பண்ணிக்கிறோம். லைட்டாக அமுக்கி விட்டுக்கிறோம். ரொம்ப வைக்கக்கூடாது ஏற்கனவே, ஏன்னா சப்பாத்தி நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம். அதனால சும்மா லைட்டாக சூடு காட்டி நம்ம பிரட்டி விடுறோம். அவ்வளோதான்ப்பா. இதை அப்படியே எடுத்துருவோம். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். பன்னீர் ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இப்படி ஒரு கத்தி வச்சு இதை லைட்டாக வெட்டிக்கிடுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி வேணாலும் நம்ம ஸ்டஃப்டு செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி சின்ன இதை நம்ம எப்பயும் நம்ம நார்மலாக போடுவோம்ல சப்பாத்தி, அதே மாதிரி போட்டு இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கை வந்து இப்படி நீளமாக வச்சுக்கோங்கப்பா. சப்பாத்தி எந்த அளவுக்கு இது இருக்கோ அதே மாதிரி ஸ்டஃபிங்கையும் நீளமாக வச்சுக்கோங்க. நீளமாக வச்சு இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இதை வந்து இப்படி வச்சுருங்க. அவ்வளோதான்ப்பா, பன்னீர் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இது லஞ்ச் பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்து விடலாம். ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், ஆஃபீஸ் கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. அதனால சின்ன பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இது உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.